ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் அயன். இந்த படத்தோட கதை சுருக்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அயன் படம் 2009 ஏப்ரல் 3 ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தோட டைரக்டர் கேவி ஆனந்த் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ். இதில் சூர்யா, தமன்னா, பிரபு இவங்களோட மற்றும் பல நடிகர்கள் இருக்காங்க. இந்த படம் எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மக்லிங் பண்ணுவாங்க இல்லையா, கடத்தல் பொருள்கள், போதைப் பொருட்களாக இருக்கட்டும், வைரம், தங்கம், அந்த மாதிரி எந்த விஷயமா இருக்கட்டும், உள்நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறது, இல்லை அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வர்றது, அந்த மாதிரி வேலையை வச்சு இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இதில் காலேஜ்லாம் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பிரபு அவர்கிட்ட போய் சேர்ந்துருவார். சூர்யா அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் பிடிக்குதுன்னு. ஆனால் அவர் என்ன வேலை பார்ப்பானா, இந்த ஸ்மக்லிங் வேலை தான் பார்த்துட்ருப்பாரு. ஆனால் சூர்யாவோட அம்மாவுக்கு சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அதில் போலீஸ் கேஸ்னு மாட்டணும் இல்லையா. அதனால் யாருக்காக இருந்தாலுமே தன்னோட தாய்க்கு வந்து புள்ள இந்த மாதிரி வேலை செய்கிறது பிடிக்காது. அவங்க திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இவர் எதையுமே கண்டுக்க மாட்டார். அவர் வாட்டில் போவார். அங்கே அவர் சொல்கிற வேலையை ஃபுல்லாக பார்த்துட்டு நார்மலாக போயிட்டே இருக்கும். இதில் தமன்னா வந்து எப்படின்னா, ஜெகன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இதில் வந்து இருப்பார். அவர் வந்து சூர்யாவுக்கு ஃப்ரெண்டாக வந்து ஜாயின் பண்ணுவார். ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்ட போகும்போது சூர்யா பண்ணல, நான் தான் பண்ணேன்ற மாதிரி அவராக போய் ஆஜராவார். அதில் வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அப்படியே போயிட்டுருக்கோம். அவரோட தங்கச்சி தான் தமன்னா. அவர் வீட்டுக்கு போகும்போது பார்த்துட்டு தான் தமன்னாவை பார்த்துட்டு பிடிக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுவாங்க. அப்படியே போயிட்டுருக்கோம். இதில் என்னென்னா, அந்த ஜெகன்றவர் வந்து சூர்யாவுக்கு ஆப்போசிட் கேங் இருக்கார் இல்லையா, வில்லன். அவர் பேர் கமலேஷ் இந்த படத்தில். அவர் கூட வேலை பார்க்குறவர். இவங்களுடைய எப்படி இவங்க வந்து கொண்டு போகிறாங்க, வைக்கிறாங்க, இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன, இவங்களை எந்த விதத்தில் மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த கமலேஷ்ங்கிறவர் வந்து அனுப்பி விட்டுருப்பார் ஜெகனை. அது தெரியாது சூர்யாவுக்கு. சூர்யா வந்து நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பார். இவர் கொண்டு போகிற விஷயத்தில் எதுலேயுமே இவர் மாட்டிக்கவே மாட்டார். இதில் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் தெரிய ஆரம்பிச்சிடும் சூர்யாவுக்கு, இவர் வந்து நம்ம கூட இருக்கிறது வந்து நம்மளை வந்து மாட்டி விடுறது தான் அப்படின்னு. அப்போ பயங்கரமாக சண்டை போடும்போது சொல்லிடுவார், இதுக்கு தான் உன் தங்கச்சி வந்து என்னை லவ் பண்ண விட்டேன்னு ஒரு மாதிரி அசிங்கமாக கேட்டுருவார். அது வந்து அதோட ஜெகன் சொல்லுவார், இல்லை நான் வந்து உன்னை மாட்டி விட தான் வந்தேன், ஆனால் என் தங்கச்சி வந்து உன்னை லவ் பண்ணுறது வந்து உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கும் பிரிவினை ஆயிரும், போயிடுவாங்க. அதோடு இவர் என்ன பண்ணிடுவார், கமலேஷ் கிட்டே போய் சேர்ந்துருவார். கமலேஷ் வந்து எப்படின்னா, ஒரு மாதிரி ரொம்ப இல்லீகல் விஷயங்கள் நிறையா பண்ணிக்கிட்டு இருப்பார். எப்படின்னா, போதை மருந்துகள் எல்லாம் கடத்த சொல்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, சூர்யா அவர் பண்ணுறது ஃபுல்லாக இந்த தங்கம், வெள்ளி, வைரம் அந்த மாதிரி கடத்துகிற வேலை பார்ப்பாங்க. அதில் என்ன ஆகும்னா, அந்த டேப்லெட்ஸ்லாம் நிறைய டேப்லெட் மாதிரி உருண்டையாக ஒன்று பண்ணி அதை வந்து முழுங்கிக்கணும். அதுக்கப்புறம் அங்கே கஸ்டம்ஸில் மாட்டாமல் ஃபாரினில் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி வேலைக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க கமலேஷ். அவர் வில்லன் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஜெகன் அவரையும் முழுங்க சொல்லியிருப்பார். இவரும் போயிடுவார். பார்த்தா ஒரே ஃப்ளைட்டில் 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. யார், சூர்யாவும் அந்த ஜெகனும் மீட் பண்ணும்போது அவர் ஒரு மாதிரி கேராக இருப்பாரா. அப்போ சூர்யா வந்து கேட்பார், ஏன் ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு. இல்லை, இந்த மாதிரி முழுங்க சொன்னால் அதில் உள்ளே ஏதோ ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் ஆயிடுச்சா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது வந்து போலீஸில் மாட்டினா மிகப்பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிக்கிட்டே ஃபாரின் போனதுக்கப்புறம் தள்ளிக்கிட்டே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனை தனியாக இழுத்துட்டு போய் அந்த மருந்துகள்லாம் கோடிக்கணக்கான ரூபாயா. அதனால அவனோட வயித்தை கிழிச்சு அதை ஃபுல்லாக எடுத்துருவாங்க. எடுத்தோன்னே அவர் வந்து இறந்து போயிடுவார். அப்போ வந்து ஜெகன் வந்து சொல்லுவார், இங்கே பாரு, நான் வந்து இந்த மாதிரி கடத்திட்டு வந்து இறந்து போனேன்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அசிங்கமாக போயிடும். அதனால தயவு செஞ்சு என்னை எப்படியாவது ஊர் தெரியாமல் அழிச்சிரு அப்படின்னு சொன்னால் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவார் சூர்யா. கொளுத்திட்டு ஊருக்கு வந்துடுவார். அந்த விஷயம் எப்படின்னா தெரிஞ்சு போயிடும் தமன்னாவுக்கு. அப்போ வந்து சண்டை போடுவாங்க, எங்கள் அண்ணனை இப்படி கொன்னுட்டியே அப்படின்னு. ஆனால் வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு தான் சூர்யா வந்து எரிச்சிருப்பார். அவர் பேசுகிற எல்லாத்தையுமே அந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும். அப்புறம் வந்து கமலேஷ் இந்த மாதிரி வேலை பார்க்குறதுலாம் தெரிஞ்சு போலீஸ் போய் அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. சூர்யாவும் லாஸ்ட்டில் வந்து தெரிஞ்சிருவார், இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்க வேணாம், ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த வேலையிலேருந்து பின் வாங்கிடுவார். அதோட படத்தையும் முடிச்சிருப்பாங்க.